ஜல்லிக்கட்டு 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 என்னடா சொல்ற? இந்த மச்சான் நீயும் 3 வருஷமா உட்காந்து எதாகிற அந்த பொண்ணு உஷாராகிற மாதிரியே தெரியல. கன்னடை கேள்றா மச்சான் மெட்ராஸ் சைடா? மெட்ராஸ் ஐயா? ஐ அதான் கண்ணாடி போட்டுனுறேன்ல, அப்புறம் என்ன? சரி சரி, என்ன சொல்றான் ஆளு? எங்கடா விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமான்னு கேட்டா அவனா பருத்தி வீரன் கார்த்திகை பிடிக்கும்ன்றா. மச்சான் அந்த படம் கிளைமேக்ஸ் தெரியும்ல? டேய் அவன் ஆள்றா. மணி எங்கடா? கிளாஸ் போயிட்டான். டேய் வாடா நம்மளும் டேய் கிளாஸ் மச்சான், போலாம். 2 நிமிஷம் மட்டும் இருடா. டேய் டேய் 2 நிமிஷம்டா. டேய் வா வா போலாம். உட்காருங்கடா. என்னடா எல்லாம் வந்தாச்சா? சார் எப்ப பாரு லேட்டு போ. ஏய் என்ன கண்ணாடி? மெட்ராஸ் சைடு சார். உனக்கெல்லாம் வரல தப்பே இல்லை போ. சரிடா, இன்னைக்கு செமினார் ஏதாவது நல்ல டாபிக்கா பத்தி பேசுங்க. சார் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுவோமா? ஜல்லிக்கட்டை பத்தி டீட்டெயிலா யாராவது சொல்லுங்கடா. என்னடா எவனுக்குமே தெரியலையா? சரி நானே சொல்றேன். ஜல்லிக்கட்டுக்கு அகைன்ஸ்டா எவன் இருக்கணும் கை தூக்குங்கடா. எந்திரிங்கடா. எதுக்குடா ஜல்லிக்கட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கீங்க? பாவம் சார், மாடை எவ்வளவு பேர் ஓட விட்டு பிடிக்கிறாங்க. ஏன் இதே போய் சிங்கத்தை பிடிக்க சொல்லுங்களேன், பிடிக்கிறாங்களா பார்க்கலாம். டேய் போது நிறுத்துங்கடா. எந்த ஊரா நீங்களா? சென்னை தான் சார். சென்னை தான் சார். அதான் தமிழ்நாடு கலாச்சாரத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஜல்லிக்கட்டுனா நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் விளையாட்டு இல்ல, அதுல எவ்வளவு சயின்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல ஏறு தழுவுதல்னா ஜல்லிக்கட்டுறா, அதுல ஜெயிக்கிற காளைய பிரீடிங் அனுப்புவாங்க, தோக்குற காளைய உழவரத்துக்கு அனுப்புவாங்க. காளையோட திமிலை பிடிக்கும் போது அதோட ஸ்பெர்ம் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு உங்கள எத்தனை பேருக்குடா தெரியும்? இப்படியே படிப்படியா வளர்ந்தாண்டா இது ஒரு வீர விளையாட்டாச்சு. இது நம்ம கலாச்சாரம்டா. அதை பேன் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா காளைகள் அழியும்டா. அதனால ஜெர்சி மாடுகளும் உள்ள வரும், அது கூட பல நோய்களும் வரும். ஜல்லிக்கட்டுல காளை அடக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா? நானும் மதுரைக்காரன் தான்டா. உங்களுக்கு என்னடா டெய்லியும் 10 செல்ஃபி எடுப்பீங்க, ஃபேஸ்புக்கில் போட்டு 100 லைக் வாங்குவீங்க, அதுக்கு தானே நீங்களாம் வரீங்க. வச்சிட்டாங்களா? இப்படி தான்டா மீத்தேன் நெடுவாசல் ப்ராஜெக்டும் உள்ள கொண்டு வராங்க. விவசாயமே அழிய போகுது. இன்னும் என்னென்னத்தெல்லாம் விட்டு கொடுக்க போறீங்களோ போங்கடா. 5 ரூபா கன்னடையை போட்டு அம்பானி மாதிரி யோசிச்சு இது பாரு. இது ஆமாண்டா, என்னடா யோசிச்சுன்னு இருக்க? ஜல்லிக்கட்டு ஏதோ சாதாரண ஸ்போர்ட்னு நினைச்சேன் மச்சான். ஆனா சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுல இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆமாண்டா, நானே கேட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன் மச்சான். நம்ம ஜல்லிக்கட்டை எப்படியாச்சும் நடத்தியே ஆகணும் மச்சான். டேய் அவன் கோர்ட்ல போட்ட கேஸே நத்த முடியல, நீ என்ன மச்சான் காமெடி பண்ணி நிக்கிற? மச்சான் நாமெல்லாம் காலேஜ் கட் அடிச்சுன்னு ஜாலியா போய் போராட்டம் பண்ணலாமா? குழந்தை மாதிரி பேசாதடா. டேய் மச்சான், நீ சொல்றது கரெக்ட். ஆனா இந்த ஊரே சேர்ந்து போராட்டம் பண்ணணும். எப்படிடா முடியும் மச்சான்? ஈவினிங் வீட்டுக்கு வா சொல்றேன். இப்போ வா கேண்டீன் போலாம். போலாமே. அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்கம் பிடிக்குவாங்களா? ஏய் இன்னும் இந்த கண்ணாடி உள்ளியா நீ? மச்சான் வேர்க்குதுடா, ஃபேனை போடுறா. நான் மாமே பெட்டெல்லாம் பிசு பிசுனுக்குதே. டேய் சொல்றத கேளுங்கடா. சொல்லுடா. நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் எதுக்குடா யூஸ் பண்றோம்? இகருங்க கூட கடலை போறதுக்கு. மச்சான் நீ ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் வச்சிருக்கல, அது எதுக்குடா? விஜய் அஜித் படம் வந்துச்சுன்னா கலாச்சி மீம்ஸ் போறதுக்கு மச்சான். மச்சான் இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஜல்லிக்கட்டுக்காக யூஸ் பண்ண போறோம். எப்படி? எப்படிடா? இது எல்லாத்துலேயும் ஜல்லிக்கட்டுக்காக மீம்ஸ் போடு, போஸ்ட் போடு. ஜல்லிக்கட்டுனா என்னன்னு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரியணும். நீ வச்சிருக்க பேஜில் வாடா தமிழ்னு ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணு. எல்லா யங்ஸ்டர்ஸையும் மெரினாக்கு வர சொல்லு. அதை யூடியூப்ல வீடியோவாக ஷேர் பண்ணு. லெட் இட் பி a big protest. டன். போடா
விட்டு தின்னும் நம்பிக்கை பேச்சை கண்டு நம் கையை கட்டிக் கொண்டு நிற்க வேண்டாம் தமிழா. அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லையே, உச்சி வரை தொட்டு செல்வோம் வா தோழா. உள்ளத்தில் ஒன்றாக கூடு, உண்மைக்காக நில்லாமல் ஓடு, புயல் காற்றை விடாமல் வீசு, பூலோகமே மாறுமே. இங்கேது எல்லை கோடு, தமிழ்தானே நம் தாய் வீடு, தலை தூக்கி நன்றாய் பாடு எந்தன் பாரதி. வாடா நான் வெயில்டா டே, ஏன்டா வரல இன்னைக்கு? மச்சான் நேத்தே என்னால் உடம்பு முடியலடா. சரி ப்ரொட்டஸ்ட்லாம் எப்படி போகுது? ப்ரொடெஸ்ட்லாம் ஃபுல் ஸ்விங்கில் போகுது மச்சான். நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட்டம் ஜாஸ்தியானே இருக்கு அங்கே இருக்கவங்களாம் எப்படா சாப்பிட்றாங்க? மச்சான். சாப்பாடு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நம்ம எப்படியாச்சும் ரெடி பண்ணி ஆகணும் மச்சான். டேய் எப்படி அவ்வளோ பேருக்கு? மச்சான் ரெட்டில் எல்லாருக்கும் சோறு போட்ட ஊர்ரா இது மச்சான். நீ உன் பேஜில் போஸ்ட் போடுறேன், நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் அடிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகுது பாரு. அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணிடலாம். ஓகே ஓகே. டேய் 10 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்றான். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த மாணவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பெரியசாமி என்ற தன்னார்வலர் உணவு சமைத்து அவர்களுக்கு வழங்கி வருகிறார். ஹலோ மச்சான், நைட் எங்கள் வீட்டில் யாரும் இல்லைடா, நீ இங்கே வா, எங்கள் வீட்டில் படுத்துக்கலாம். காலைல எழுந்துச்சு அப்படியே எங்கள் வீட்டிலேருந்தே ப்ரொடெஸ்ட் போயிடலாம். மச்சான் இவ தான் நான் சொன்னவ. மச்சான் செம்மையா இருக்காடா. ஏய் இங்கே பாரேன், ஃபர்ஸ்ட் நம்ம மீம்ஸ் போட ஆரம்பித்தோம், இப்போ பசங்க எல்லாருமே மீம்ஸ் போடுறாங்கடா. மச்சான் சென்னை பசங்க ஒரு விஷயம் பற்றி தெரியிற வரைக்கும் தான் சும்மா இருப்பானுங்க, தெரிஞ்சிடுச்சு தெரிக்க விட்டுருவானுங்க பாரு நீ நாளைக்கு. சமடா. ஆமாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? மச்சான் போராட்டம் ஸ்டார்ட் ஆகி 6 நாள் ஆகுது. நாளையோட 7வது நாள். நாளைக்கு 3 மணி வரைக்கும் போராட்டம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ. நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சி கலைஞ்சிரும். அதுக்குள்ள அந்த அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அப்படி நடக்காது மச்சான். ஓ ஃபார் த பெஸ்ட். சரி வா, காலைல சீக்கிரம் வர போனோம், இப்போ போய் தூங்கலாம். சரி வா. என்னடா சொல்ற மச்சான்? சரி சரி ஓகே ஓகே. டேய் மச்சான், டேய் எழுந்துடுறா. சொல்றா. டேய் ஏதோ பிரச்சனையாண்டா, நியூஸ் பார்க்க சொல்றேன்டா. என்னடா ஆச்சு? சீக்கிரம் போய் அந்த டிவியை போடுறா. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சில பிரிவினர் காவல்துறையின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. என்னடா இது? அற வழியில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் போச்சுடா. இந்த நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதல் என்னடா இப்படி அடிக்கிறானுங்க? மச்சான் 7 நாள் இதுக்கு வாடா கஷ்டப்பட்டோம். சோர்த்த நீளமா வந்து நின்னா மச்சான். தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். மேலும் காவல்துறை எல்லாம் போச்சுடா. இவ்வளவு தாண்டா இவனுங்க மனுஷனுங்களாடா. பெண்கள் எல்லோருமே குழுமி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அங்கே இருக்கிறார்கள். சரி என்ன பாத்துக்கலாம். டேய் நில்லுங்கடா. என்னடா பாருங்க. டேய் மச்சான், மச்சான் ஜல்லிக்கட்டை நம்ம பார்த்ததில்ல, இந்த வாட்டி அலநாள்ல போறோம், ஜல்லிக்கட்டை பாக்குறோம்டா. பாக்குறோம்டா. கூரா நிக்கும் கட்டி கண்ணுக்குள்ள மேலேறோம். தாறுமாறா கிள்ளி பேர கேட்டா அதிரும். வரலாமா பைரவா. வரலாமா பைரவா. எப்படி ஜல்லிக்கட்டிற்காக ஒன்று கூடி வென்றோமோ அதுபோல தமிழர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒன்று கூடுவோம். தமிழ் கலாச்சாரத்தை காப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.
இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்ல வா நாட்ட பத்தின